அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே மாசம் 2025 தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இந்த மே மாசத்தை பொறுத்தவரை ஒரு முக்கியமான மாசமா இருக்கு. இந்த மாசத்துல தான் இந்த குரு பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி இதெல்லாம் வரப்போகுது. இப்பதான் சனி பெயர்ச்சி ஆச்சு. இதனுடைய பாதிப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கு? அது மாதிரி சூரியன் வேற மாறுறாரு, புதன் மாறுறாரு, சுக்கிரன் மாறுறாரு. இது எல்லாமே எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்துறதுன்னு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை எப்படி இருக்கும், பணவரவு எப்படி இருக்கும், குடும்பத்துல எப்படி இருக்கும், அது மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்ல எந்த தேதிகள்லாம் நல்லா இருக்கும், எந்த நிறங்கள்லாம் நல்லா இருக்கும், எந்தெந்த மாதிரியான நம்பர்லாம் அவங்களுக்கு அதிர்ஷ்டமானதா இருக்கும், இவங்க எந்த சாமியை கும்பிட்டா நல்லது இந்த மாதத்துல, இப்படி எல்லா விதமான விஷயங்களையும் இந்த பதிவுல சொல்ல போறோம். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுடைய நீங்க லைக் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் எதாவது இருந்தா அதையும் பதிவிடுங்க. நான் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு முயற்சி பண்றேன். பொதுவா இந்த மாசம் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சூரியன் புதன்னால ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரனுடைய இடம் இருக்கு இல்லையா, அது தொழில் பண்றவங்களுக்கு மிக அருமையா இருக்கும். பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குரு பெயர்ச்சி உங்களுக்கு குரு பார்வை, அதுவும் உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால சிறந்த என்னன்னா புதிய தொடர்புகள் கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் கிடைக்கும். வேலை பார்க்குறவங்க கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். உங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். இல்லாட்டினா நீங்க வேற வேலைக்கு மாறுறதா இருந்தீங்கன்னா அந்த வேலை மாற்றங்கள் கிடைக்கும். நீங்க இருக்கிறதுல உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை உருவாக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் குரு பார்வைனால உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வியாபாரம் பண்றவங்க புதிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி அடையும். உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க. அந்த மாதிரி இந்த மாசம் இருக்க போகுது. பணவரவை பொறுத்தவரை பணம் தொடர்பா பல வாய்ப்புகள் உங்களுக்கு வரலாம். ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் தடங்களாகி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பணவரவுல ஒரு புதிய பண பரிமாற்றங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வகையான விஷயங்கள்ல நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மே 14க்கு அப்புறம் பொருளாதார நிலையில நல்ல வளர்ச்சி இருக்கும். சனீஸ்வரருடைய இருக்கக்கூடிய அந்த பொசிஷன் கூட பொருளாதார நிலையில உங்களுக்கு இன்னும் அதிகமா தான் உதவக்கூடியதா தான் இருக்கு. அதனால நீங்க புதிய முதலீடுகள் தானே செய்யறதா இருந்தா, டெபாசிட் அது மாதிரிலாம் ஏதாவது முதலீடு பண்றதா இருந்தா, நிலம், இடம், வீடு, வாகனம் இதுல எதுல முதலீடு பண்றதாலும் இந்த மாசம் உங்களுக்கு சிறந்த மாசமா இருக்கு. குடும்பத்தை பொறுத்தவரை சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் நல்ல தனிப்பட்ட முறையில எல்லார்ட்டையும் நல்ல அமைதியா தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் இல்லை. அது பரஸ்பரமா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது இதெல்லாம் நல்ல அன்பு அதிகரிக்கும். அதனால நல்லா சமரசமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இது ஒரு புதிய தொடக்கம். இந்த மாசம் உங்களுக்கு புதிய தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு. பல பேருக்கு கல்யாணம் நிச்சயமாகலாம். இது உங்களுக்கு புதிய அமைதியையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். குடும்ப உறவுகளை பொறுத்தவரை அவங்களுடைய தீர்மானங்கள்லாம் உங்களுடைய அணுகுமுறை எல்லாமே வெற்றியா இருக்கும். எல்லாம் அதனால உறவுக்குள்ள நல்ல மகிழ்ச்சியான போக்கு இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாசம் கல்விக்கான மாதமா இருக்கிறதுனால அதிக கவனமா இருக்கணும். சூரியனும் புதனும் உங்களோட கல்வி திறனை அதிகரிக்கும். மே 10க்கு மேல உங்களோட கல்வி முயற்சியில நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பரீட்சையில எல்லாம் வெற்றி பெறதுக்கு நீங்க நடைமுறையில எல்லா விதமான எஃபோர்ட்ஸும் நீங்க போட்டீங்கன்னா நிச்சயமா இந்த மாசம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் மிக அதிகமா இருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தல கொஞ்சம் உடம்பு சோர்வாகும், உடம்பு டயர்டு வரும், தலைவலி வரும். அது மாதிரி நீங்க உடல் பயிற்சி, உணவு பழக்கம் இதெல்லாம் சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா ஆரோக்கியம் நல்லபடியா இருக்கும். உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு வலி வரலாம். அப்படி டாக்டரை நீங்க கன்சல்ட் பண்ணீங்கன்னா வித்தியாசமான உடம்பு வலி வரலாம். இப்படி டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லது. மே 14லேருந்து அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. உடம்பு நல்ல ஆரோக்கியம் மேம்படும். நல்லா உடற்பயிற்சி பண்ணுங்க.
யோகா, தியானம் பண்ணுங்க. உடம்புக்கும் பயிற்சி குடுங்க, மனசுக்கும் பயிற்சி குடுங்க. பொதுவா இந்த அ தனுசு ராசி அன்பர்கள் எல்லாருமே சனிக்கிழமை அன்னைக்கு சனீஸ்வரருக்கு பூஜை பண்றதும், நவக்கிரக ஹோமம் பண்றதும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாசத்த பொறுத்தவரையில தனுசு ராசி அன்பர்கள் அதிர்ஷ்ட நாட்கள் 3ஆம் தேதி, 7ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி இதெல்லாம் அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கு. இந்த நாட்கள்ல நீங்க முக்கியமான விஷயம் தொடங்குறது, முக்கியமான காரியங்கள் நடத்துறது, இதெல்லாம் இந்த மாரி நாட்கள்ல வச்சுக்கங்க. அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு பண்ணிக்கங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் நீல கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர் இதெல்லாம் அதிர்ஷ்டமான நிறமா இருக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 5, 9, 3 இதெல்லாம் அதிர்ஷ்ட எண்களா இருக்கு. அதனால நீங்க பொதுவா நான் இப்போ ஒருத்தருக்கு இது மாரி நல்ல அதிர்ஷ்ட நாட்கள்னு குடுத்துருந்தேன். அதுல அவரு பண்ணாரு. நான் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சொன்னேன், "இல்லங்க அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதையும் பார்த்துக்கணும்." இந்த நாட்கள் தேதிய வச்சு நம்ம சொல்றோம். ஆனா அதே சமயம் சந்திராஷ்டமம் இருக்கா அப்படின்றதையும் நீங்க பார்த்துக்கிட்டு தான் ஒரு விஷயத்த பண்ணணும். வெளிநாட்டுலேருந்து பண்ணும்போது அது மாரி சொல்றோம். அதுக்கப்புறம் நான் தான் அந்த தேதிய மாத்தி வேற தேதி வச்சு குடுத்தேன். ஸோ இது மாரி நமக்கு வரும்பொழுது நமக்கு அது மாரி இருக்கு. அது மாரி அன்பர்கள் அது மாரிலாம் தொடர்பு கொள்ளும்போது, நமக்கு முன்னாலே தொடர்பு கொண்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னா, அந்த கடைசி நேரத்தில அது மாரி சிக்கல்கள் வராம தவிர்த்துக்கலாம். பொதுவா இந்த மாசம் முழுக்க ஒரு ஒரு ஜிஸ்ட்டா புரிஞ்சுக்கணும்னா, வேலைய பொறுத்தவரை புதிய வாய்ப்புகள், முன்னேற்றங்கள் கிடைக்கும். பணத்த பொறுத்தவரை பொருளாதார நிலை, முதலீடுகள் இதெல்லாம் ஏற்படும். குடும்பத்தில நல்ல அமைதி இருக்கும். திருமணத்தில திருமணம் ஆனவங்களுக்கு புரிதல் இருக்கும். அது மாரி ஆரோக்கியத்த பொறுத்தவரை நல்ல உடல் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை இருக்கும். அதுவும் இந்த மாசத்த பொறுத்தவரை இதுல இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் பெரிய வெற்றிகள், மலர்ச்சி எல்லாமே ஏற்படும். புதுசா தோன்றக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் நல்லா இருக்கும். குடும்பத்தில நல்ல உறவு முறைகள் நல்லா இருக்கும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில புதுவிதமான மாற்றங்கள கொண்டு வரும். வெற்றி எப்பவும் உங்க பக்கம் தான். நம்ம இதே மாரி இன்னொரு வீடியோல அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.